வணக்கம் நண்பர்களே. காப்பி குடித்த டம்ளரை என்னிடமிருந்து வாங்கி கொண்ட என் மனைவி நகராமல் அப்படியே நின்றாள். என்ன என்பது போல் வைதேகியை ஏறெடுத்து பார்த்தேன். உங்க பையனும் மருமகளும் நாளைக்கு காலையில ஹனிமூன் முடிஞ்சு சிம்லால இருந்து திரும்பி வராங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? அவங்க தங்க ரூம் வேண்டாமா? அந்த ரூம்ல தான் உங்க அம்மா தங்கியிருக்காங்க. இவ்வளவு நாள் இருந்தது போதும். அவங்கள ஹாலுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லுங்க. வாஸ்தவம் தான். 30 வருஷத்துக்கு முன்னால் என் தந்தை கட்டிய வீடு. பாத்ரூம் அட்டாச்சுடன் 2 படுக்கறைகள், ஹால், அதிலும் அட்டாச் பாத்ரூம் வசதி உண்டு. சமையலறை, டைனிங் ரூம், பூஜை அறை என்று விஸ்தாரமாய் கட்டப்பட்ட வீடு. இப்போது என் அம்மா தங்கி கொண்டிருக்கும் அறைதான் என் தந்தை தங்கியிருந்தது. நான் இருக்கும் படுக்க அறைதான் ஆரம்பத்தில் இருந்தே பயன்படுத்தி வருகிறேன். எனக்கு திருமணமாகி 5 வருடங்கள் வரை என் தந்தை உயிருடன் இருந்தார். இன்று வரை தன் ரூம் என்ற உரிமையுடன் இருந்து வருகிறாள் அம்மா. இப்போது தடால் என்று ஹாலுக்கு வரச் சொன்னால், அதுவும் உறவினர் நண்பர்கள் அடிக்கடி வருபவர், ஹாலில் உட்கார்ந்தபடிதான் பேசுவார். அதுவும் அம்மாவுக்கு இடைஞ்சலா இருக்காதா? தனக்கென்று இருக்கும் பிரைவசி இல்லாமல் எப்படி மீதி இருக்கும் காலத்தை தள்ளுவாள்? நினைக்கும் போது தொண்டை அடைத்தது எனக்கு. என்ன பதில் இல்லை? உங்களுக்கு சொல்ல கஷ்டமாக இருந்தால் நானே உங்க அம்மா கிட்ட பேசுறேன். ஹாலுக்கு ஷிஃப்ட் ஆகி வாமா என்று நான் கேட்பதை விட என் மனைவி கேட்பதுதான் சரி என மனதில் பட்டது. சரி வைதேகி, நீயே கேட்டுவிடு என்றேன். அடுத்த 5 நிமிடங்களில் வைதேகி என் அம்மா படுத்திருக்கும் அறைக்குள் நுழைந்தாள். அத்தை என்று குரல் கொடுத்தாள். குரலை கேட்டதும் அம்மா விசுக்கென்று எழுந்து உட்கார்ந்திருந்தாள். நாளைக்கு காலையில உங்க பேரனும் அவன் பொண்டாட்டியும் டூர் முடிஞ்சு திரும்பி வராங்க. அவங்க தங்க ரூம் வேண்டாமா? நீங்க காலி பண்ணி கொடுத்தாதானே அவங்க தங்க முடியும். தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஹாலுக்கு வர பாருங்க என்று கூறிவிட்டு திரும்பினாள். அவள் அறைக்குள் நுழைந்ததும் நான் அம்மா படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தேன். அம்மாவை பார்க்க பாவமா இருந்துச்சு. பிரமை பிடிச்சது போல் உட்கார்ந்திருந்தாங்க. இதுவரை உரிமை கொண்டாடிய பிரைவேட் ரூம் தனக்கு கிடையாது என்பதை அவளால் தாங்க முடியவில்லை. அம்மா அருகில் கட்டில் மீது உட்கார்ந்திருந்தேன். என் கைகளை ஆதூரத்துடன் பற்றி கொண்டாள். அவள் கைகள் நடுங்கின. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ ஹாலுக்கு வர வேண்டாமா? இங்கே இருந்துக்கோ மேலுக்கு சொல்லி பெருமூச்சு ஒன்றை விட்டேன். அது கூடாதரா ராகவா, சின்ன சிறுசுக, அதுக்கு ஹாலில் தங்க முடியாது. எனக்கு என்ன, நான் உண்டி கட்ட ஹாலுக்கு தானே போக போறேன், வீட்டை விட்டு இல்லையே. அம்மா இப்படி சொன்னதும் எனக்கு அழுக முட்டி கொண்டு வந்தது. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டேன். சிறிது நேரம் மௌனமா இருந்த அம்மா தொடர்ந்தாள். ராகவா, நீ குழந்தையா இருந்த போது இதே கட்டில தான் என்னோட படுத்திருந்த. உடம்புக்கு முடியாம நான் இருக்கிற போது உங்க அப்பா சாதம் பிசைஞ்சு கொண்டு வந்து இந்த கட்டில உட்காந்துதான் உனக்கு சாதம் ஊட்டுவாரு. எத்தனை தடவை அதெல்லாம் மறக்க முடியுமா? கைகளை என்னிடமிருந்து விடுவித்து கட்டிலை ஆதங்கத்துடன் தடவி பார்த்து கொண்டாள். சட்டென என்னை நோக்கி திரும்பிய அம்மா, டே ராகவா, இன்னைக்கு ராத்திரி மட்டும் என்னை இங்க தங்க விடுடா. நாளைக்கு காலையில நான் ஹாலுக்கு வந்துடுறேன். என் கையை பிடித்து கெஞ்சியது. சரிம்மா, நீ படுத்து தூங்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அங்க தங்கினால் நான் ஓ என்று அழுது விடுவேன் என எண்ணி அம்மாவை படுக்க வைத்து என் அறைக்கு திரும்பினேன். என் சிந்தனை பூராவும் அம்மாவை பற்றியே இருந்தது. அம்மா கூச்ச சுபாவம் உடையவள். யாராவது அறைக்குள் இருந்தாலே உடனே எழுந்து உட்கார்ந்து விடுவாள். உடம்பு முடியாமல் போனாலும் உட்கார்ந்தபடிதான் இருப்பாள். அதற்காகவே நாங்கள் யாரா இருந்தாலும் 5 நிமிடமோ அல்லது 10 நிமிடமோ இருந்துவிட்டு வெளியே வந்து விடுவோம். அடிக்கடி பாத்ரூம் போக எழுந்து கொள்வாள். ஹாலில் அடிக்கடி யாராவது நடமாடிக்கொண்டே இருப்பார். அதோடு ஹாலில் தான் டிவி இருக்கு. டிவி புரோகிராம்களை என் மனைவியும் மகனும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பார். இது அம்மாவுக்கு பெரிய தலைவலியாக இருக்குமோ? நினைக்க நினைக்க நெஞ்சில் வேதனை பிடுங்கி தின்றது. இந்த வீடு அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு. மகன் என்பதற்காக எனக்கு ஒரு பெரிய ரூம்பை கொடுத்தார்கள். என் மகனுக்கு வீடு அல்லது ரூம் வேண்டுமென்றால் நாம் தானே கட்டி கொடுக்க வேண்டும். அம்மாவை ரூம்பை காலி செய்து கொடு என கேட்பது தவறு இல்லையா என்று வைதேகியிடம் சொல்லிவிட வேண்டியதுதான் என நினைத்து கொண்டே தூங்கிவிட்டேன். ஆனால் மறுநாள் காலையில அம்மா இதற்கு ஒரு விடை கொடுத்தாள். ஆம், அம்மா நள்ளிரவே காலமாகிவிட்டாள். ஹாலில் இருந்து கொண்டுதான் அவஸ்தப்பட்டு, அதனால் மற்றவர்களுக்கும் கஷ்டம் கொடுப்பதை விரும்பாமல் போய் சேர்ந்து விட்டாள். அம்மாவின் காரியங்கள் நடந்து முடிந்தன. அன்று இரவு அம்மாவை பற்றி சிந்தனையோடு கட்டில்ல அமர்ந்திருந்தேன். வைதேகி என் அருகில் வந்து நின்றாள். என்ன, அம்மாவை பத்தி சிந்தனையா என்று கேட்டாள். நான் பதில் எதுவும் சொல்லவில்லை. அவளே தொடர்ந்தாள். பாவம் உங்க அம்மா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். என்ன செய்யறது என்றவள், ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா என்ன என்பது போல் அவளை பார்த்தேன். கடைசி வரை ஹாலுக்கு வரல. தன் ரூம்னு உரிமை கொண்டாடி அங்கேயே உசுரை விட்டுட்டாங்க. அவங்க சாமர்த்தியம் யாருக்கும் வராது. சுருக்கென்று சொல்லிவிட்டு அகன்றாள் வைதேகி. அம்மாவை வெளியேற்றணும்னு ரூம்பை கேட்டாளா, இல்ல பையனை வைக்கணும்னு ரூம்பை கேட்டாளா?
அப்பா உயிருடன் இருந்திருந்தா அந்த ரூம்பை கேட்டிருப்பாளா? அம்மா தனியா இருந்தது அவளுக்கு பலவீனமோ? அம்மா நான் தனியா இல்லை, பையனோட தான் இருக்கேன்னு சொன்ன நம்பிக்கையை கூட காப்பாற்ற முடியலையே. அவளை அழைத்து, இந்த வீடு அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு, மகன் என்பதற்காக எனக்கு ஒரு ரூம்பை கொடுத்தார்கள். என் மகனுக்கு வீடு அல்லது ரூம்பு வேண்டுமென்றால் நாம் தானே கட்டி கொடுக்க வேண்டும். அம்மாவை ரூம்பு காலி செய்து கொடு என கேட்டது தவறு இல்லையா என்று சொல்ல நினைக்கிறேன். ஆனால் முடியவில்லை.